இவர் எப்படிப்பட்டவரோ. கரங்களை தட்டலாமா? என்னங்க, இவர் எப்படிப்பட்டவரோ வசனம் அதைதான் சொல்லுகிறது. 3வது வசனத்துல சொல்லுகிறது, இவர் எப்படிப்பட்டவரோ. அந்த கியூரியாசிட்டி, அந்த ஆர்வம், அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த வாஞ்சை, அந்த 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 கியூரியாசிட்டி, அந்த வாஞ்சையோடு அவன் நிற்காமல் இவர் எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காண முடியல. நானும் நீங்களும் அப்படி இருந்தோம்னா, பணம் இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, அப்படி இருந்தா என்ன நினைச்சிருப்போம்? இப்படி எட்டி பார்த்திருப்போம். ஜனக்கூட்டம் பார்க்க முடியல, சரி அப்படின்னு போயிட்டு இருப்போம். ஐஸ்வர்யவான் பெரிய விஷயம் ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ள வர்றதுன்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு கிரிக்கெட்டுக்கு கொடுக்கிற ஒரு ஆர்வம், ஒரு வாஞ்ச ஆண்டவர் ராஜ்யத்திற்கு, சர்ச்சுக்கு கொடுக்கறது கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்களா கிரிக்கெட்டு? அதுவும் இந்தியா பாகிஸ்தான் ஆடும்போது கிரிக்கெட்டை பார்த்துருக்கிறீங்களா? பசங்களை, வாலிப பிள்ளைங்களா? சீட்டு கிடைக்காது, டிக்கெட்டு கிடைக்காது. அந்த கண்டீரவா ஸ்டேடியமோ இல்லை வேற எந்த ஸ்டேடியமோ, அதுக்கு பின்னாடி வேற எங்கேயோ ஒரு மரத்துல, ஒரு செவுத்துல ஏறி நிற்பான். சரி, அதுதான் ஒரு பக்கம். அங்க போய் பார்க்க முடியல. எப்ப ஃபுல் ஆகுதோ இல்லையோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டுங்க, இந்த டிவி விற்கிற கடைங்க, அந்த கிரிக்கெட் வரும்போது மாத்திரம் அங்க அப்படியே ஃபுல்லா இருப்பாங்க. ஏன்னா அவன் கிரிக்கெட்டை போட்டு விட்டுருப்பான். ஏன்னா அவனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஆகணும் இல்லை, அந்த கிரிக்கெட் ஓடுறத போட்டிருப்பான். தெருவில் ஃபுல்லா நின்று பார்ப்பாங்க. ஒரு நாள் அப்படிதான், என்னவோ ஆச்சோ, ஐயோ பதட்டப்பட்டு ஓடுறேன். பதட்டப்பட்டு ஓடி போய் பார்த்தா கும்பால நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தா அங்க கிரிக்கெட்டை பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஏதோ ஆச்சோ, என்ன ஆச்சோ, யாருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சோ, என்ன ஆச்சோன்னு ஓடனா கிரிக்கெட்டை பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல கையை தட்டுறாங்க, கொஞ்ச நேரத்துல அவ்வளவு துடிக்கிறான், அவ்வளவு வாஞ்சு, அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட்ல. இன்னைக்கு சர்ச்சுக்கு வாங்க, ஆராதனைக்கு போங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாயை மூடிட்டு போங்கன்றாங்க நம்மள. அவ்வளவு மோசமான சூழ்நிலை. ஆனா இங்க கவனிங்க, சகேயு குள்ளனா இருந்தபடால் ஜன கூட்டம் இருந்ததுனால பார்க்க முடியல. அங்க அவன் ஆர்வம் இருந்தது. ஆனா ஆர்வத்துக்கு மேலாக ஒரு வார்த்தை, அவனுடைய வாஞ்சையை பாருங்க. 2வது பாயிண்ட், அவருடைய வாஞ்சையை பாருங்க. 4வது வசனத்துல, அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி, எப்படிங்க? அங்கே நின்னுடல, அவன் பார்க்க முடியல. சரி போட்டு இன்னொரு தடவை வந்தா வருவாரு, தெருவில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விடாம என்ன பண்றாப்புல, அவர் போகும் வழியில் முன்னாடி ஓடுறாரு. ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். கரங்களை தட்ட மாட்டீங்களா? ஒரு மரத்து மேல ஏறிட்டாம, மரம் மேல ஏறி பார்க்க போறான். இந்த வாஞ்சையை தான் நானும் நீங்களும் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு காண்பிக்கணும். என்கிட்ட பணம் இருக்கலாம், பேர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், மனசை பாருங்க. அதனாலதான் நான் சொன்னேன், ஷார்ட் மேன் பிகம் எ பிக் மேன். எங்க அவன் பணத்தை வைத்து நான் சொல்லல, புகழை வைத்து நான் சொல்லல, நல்ல வேலையை வச்சு நான் சொல்லல ஷார்ட் மேன் பிகம் எ பிக் மேன் சொல்லி. அது இல்ல அவனை உயர்ந்தவனாய் ஆக்கினது. இங்க கவனிங்க, எல்லாம் இருக்கு. நான் ஏன்பா இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறேன், கவர்மெண்ட்ல வேலை செய்யறேன், இவர் யாரோ இயேசுவாமே, நான் ஏன் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தெனாவட்டா நிக்காம ஓடுறான். அவர் போகும் வழியில் முன்னாடி ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தை மரத்து மேல ஏறாப்புல. வாஞ்சை எனக்கு உங்களுக்கு வேணும். இந்த வாஞ்சை இல்லை அப்படின்னு சொன்னா என் வாழ்க்கையில் தேவனை நான் முழுவதுமாய் அனுபவிக்க முடியாது. நீங்களும் நானும் சில சமயங்கள்ல எனக்கு நிறைய கேள்வி வந்திருக்கு ஆரம்ப காலகட்டத்தில். ஏன் இவங்க மாத்திரம் நல்லா இருக்கிறாங்க, இவங்க மாத்திரம் உயர்றாங்க, இவங்க மாத்திரம் அதை செய்யறாங்க, இவங்களுக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட தாளந்து, இவங்களுக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட வரங்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? யோசிச்சிருக்கிறீங்களா? அவன் மாத்திரம் மேல மேல போய்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, நான் ஒத்துக்கிறேன். இவன் மாத்திரம் பெரிய ஆளா ஆயிட்டு இருக்கிறானே. முன்னாடி பார்த்து நம்ம சிரிப்போம், நல்லா இரு நல்லா இரு நல்லா இருக்கிறீங்க. பின்னாடி போனவட நம்ம என்ன சொல்ல போறோம்? சொல்லுவான், இவன் மாத்திரம் எப்படா நல்லா இருக்கிறான், நல்லா போய்கிட்டு இருக்குது வாழ்க்கை. ஏன் தெரியுமா?
நான் ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு சொல்றேன், ஏன் தெரியுமா? அவன் வாஞ்சியை காண்பித்தான். சங்கீதம் 91 வசனம் சொல்லுகிறது, அவன் என் நாமத்தை அறிந்தபடியால், என்னங்க, அவன் என்மேல் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். வசனம் அதுதான் சொல்லுது. அப்போ வாஞ்சை எனக்கும் உங்களுக்கும் முக்கியம். ஆண்டவர் எவ்வளவு தேடுறோம் அது ரொம்ப முக்கியம். முதல்ல அவர் தேடி வந்துட்டாருங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி யோவான்ல சொல்றாரு. யார் சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து. அதனாலதான் அவர் தெரு தெருவா போய்கிட்டு இருக்கிறார், தேடி தேடி போய்கிட்டு இருக்கிறார். அற்புதங்களை செய்ய, நன்மைகளை செய்ய, கண்களை கொடுக்க, அற்புத அடையாளங்களை செய்ய, பலவிதமான காரியங்களை மக்கள் வாழ்க்கையில இருக்க செய்ய. இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் இந்த உலகத்துல இருக்க போறேன் சரீர பிரகாரமா. நான் என்ன இருக்கிற ஒவ்வொரு, அவருக்கு தூங்க கூட விடல ஜனங்க. அவ்வளவு காரியம். ஆனா யாரெல்லாம் அவரை அண்டிக் கொண்டார்களோ, யாரெல்லாம் அவர் மீது வாஞ்சை வைத்தார்களோ, யாரெல்லாம் அவரை பார்க்க வேண்டும், அவரோடு கூட இருக்க வேண்டும், அவர் சமூகத்தில் நான் காத்திருக்க வேண்டும், அவர் ஆலயத்தில் அவருடைய பிரசன்னத்தில் நான் இருக்க வேண்டும் சொல்லி யாரு வாஞ்சையா இருக்கிறாங்களோ அவங்களதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை அவங்கள வைத்தான் செய்யறாரு. அப்ப நான் நாளைக்கு கேள்வி கேட்க கூடாது. நாளைக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க? கேள்வி கேட்க கூடாது. என்ன கேட்க கூடாது? ஏன் இவங்களுக்கு மட்டும் கடவுள் அதை கொடுத்தாரு, ஏன் இவங்களுக்கு மாத்திரம் கடவுள் அதை செஞ்சாரு அப்படின்னு நான் கேள்வி கேட்க முடியாது, கூடாது. ஏன்னா அவர்கள் ஆண்டவர் சமூகத்தில் செலவிட்ட காரியம் அப்படி. கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்தார்கள், வாஞ்சையோடு இருந்தார்கள். ஆண்டவரை பார்க்க முடியல. இன்னைக்கு ஆராதனை, இந்த மாதிரி ஜெப கூட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாவே ஜனங்களுக்கு சொல்றதுக்கு ரீசன் எங்க இருந்து தான் கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியாது. என்னங்க, ரீசன் எங்க இருந்து தான் கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியல. இந்த ஸ்கூல்ல பசங்க வந்து ஏண்டா வரல அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க உயிரோடு இருக்கிற ஆயாவே சாவடிச்சிருவாங்க. பார்த்துருக்கீங்களா? உயிரோடு இருக்கிற பாட்டி, டே போன வாரம் ஒரு பாட்டி சொன்னேன், அவங்க வேற பாட்டி, இது வேற இந்த பாட்டி. ஒரு நாள் தாத்தாவை சாவடிப்பான், ஒரு நாள் வயிறு வலி, ஒரு நாள் தலைவலி, ஒரு நாள் வியாபாரம், ஒரு நாள் வேலை. வாஞ்சையை நான் ஆண்டவர் சமூகத்துக்கு காண்பிக்கலன்னு சொன்னா ஆண்டவர் சமூகத்திலிருந்து நாம் எதையும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு? வாழ வச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சை அவருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செஞ்சார். கவனிங்க, அந்த வீடியோவை ஆன் பண்ணுங்க, இந்த வீடியோவை பாருங்க. இது ஏற்கனவே ஒரு தடவை நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். பார்த்துட்டு நமக்கெல்லாம் ஆண்டவர் எவ்வளவு கிருபை பாராட்டி இருக்கிறார், அதை உணரவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். சரி, திடீர்னு பார்த்தா நேற்றுக்கு இந்த பிரசங்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போ ஒரு பிரதர் திருப்பும் அதே வீடியோ அனுப்பினார். சரி, நாம மக்களுக்கு காண்பிக்கலாம். ஆலயத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், சபைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், சபை கூடி வருதலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். இயேசுவை பற்றி சகேயுவுக்கு தெரியல. அவர் எப்படிப்பட்டவரோ அந்த கியூரியாசிட்டி, அந்த இன்ட்ரெஸ்டோட அவன் நிற்காம, அந்த ஆர்வத்தோடு அவன் நிற்காம தன் வாஞ்சையை கொஞ்சம் ஒரு லெவலுக்கு மேல வந்து காமிச்சார். எனக்கு நமக்கு எல்லாம் நல்லா இருந்தும் வாஞ்சை இல்லை, வர்றதுக்கு விருப்பம் இல்லை, ஜெபத்துக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. ஆன்லைன்ல பாக்குறீங்க, நீங்க ஆன்லைன்ல வருதுன்னு சொல்லி நீங்க ஆன்லைன்லயே வீட்டுல உட்கார்ந்துடுறீங்க. ஆன்லைன் எப்போ தேவையோ அப்பதான், யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான். ஒரு சிலர் பலவீனம் உள்ளவங்க சர்ச்சுக்கு வராங்க, இந்த வாரம் வருவாங்களா என்னன்னு தெரியல, போன வாரம் வரல, அவங்க ஆன்லைன்ல பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு நடக்க முடியல, அவங்களுக்கு கால் கை ப்ராப்ளம், அப்படிப்பட்டவங்களுக்கு தான். நம்ம நல்லா இருக்கிறோம், வண்டி இருக்கு, வசதி இருக்கு, அப்படிப்பட்ட நமக்கே ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போவோம் வாரம்னு சொன்னா மனசுல இருதயத்துல நிம்மதி, ஒரு மாதிரி என்ன சொல்றது, அந்த அந்த சந்தோஷமே நமக்குள்ளாக வர்றது கிடையாது. பார்க்கலாம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்கன்ட்டு. குஜராத்துடைய பார்டர், ராஜஸ்தான்
குஜராத்துக்குள்ள உட்பட்டது. ஆனால் குஜராத் பார்டர் பாருங்க. ஆராதனைக்கு போறதுக்கு மக்கள் பாருங்க, அவங்களோட 2 வீலர்லாம் பாருங்க எவ்வளோ தூரம் நடந்து வந்து, அது இந்த இவ்வளோ பெரிய நதிக்குள்ளாக கடந்து வந்து, உங்களுக்கு தெரியல அங்கே வீடு தெரியுதுல, அந்த வீட்டில் தான் ஜனங்கள் கூடுறாங்க தெரியுது. மிஷினரி தலைவர்கள் எப்படி வராங்க பாருங்க. அவங்களுடைய பைக்குகளை பாருங்க, இந்த மக்களுடைய பைக்கை கொண்டு வந்து ஆத்துக்குள்ள நிப்பாட்டி இங்க இருந்து அப்படியே நடந்து போறாங்க. சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் தூரத்துல இருந்து வந்து ஒரு இடத்துல கூடி ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு இப்படிலாம் ஓடி வராங்க. நமக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கு, ஆண்டவர் நன்மைகளை தந்திருக்கிறாரு, வாகனங்களை கொடுத்திருக்கிறாரு. ஆனா நம்ம ஆலய ஆராதனைக்கு வந்து நம்ம என்ன பண்றது கிடையாதுன்னா, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடுறது கிடையாது. எங்கே வசதி வாய்ப்புகள் இல்லையோ அங்கே ஆண்டவரை தேடி ஜனம் வந்து நிறைய ஓடுறாங்க. நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், யாருக்காக வாழ்றோம், எதற்காக வாழ்றோன்றத கொஞ்சம் யோசித்து செயல்பட்டா நல்லது. மிஷினரி ஊழியங்களையும் மிஷினரி தலங்களையும் நம்ம நினைத்து பார்த்து ஆண்டோட நாமத்தை உயர்த்துவோம். இதுதான் இது குஜராத்துடைய பார்டரு. ஒரு நதிக்கு இடையில வந்துட்டு இருக்கு பாருங்க. இவ்வளவு அழகான நதியில மக்கள் ஊழியர்கள், அதுவும் ஊழியர்கள் இப்படியா கடந்து வந்து கர்த்தரை ஆராதிக்கிற பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் எங்கும் தமிழை தொழுது கொள்கிறவர்களை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். அந்த சிந்தையோடு கூட மிஷினரி ஊழியங்கள்ல தரிசனத்தோடு கூட செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சுத்தி நான் 4 பக்கமும் உங்களுக்கு இந்த வியூவை காட்டுறேன் பாருங்க. மக்களுடைய வியூவை பாருங்க, அந்த இடத்த வியூவை பாருங்க. இது பார்த்த உடனே எனக்கு ஒரு பெரிய கில்ட். அந்த இடம் பாருங்க எப்படி இருக்கு. அது குஜராத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி. அங்க அவ்வளவு எதிர்ப்பு. என்னங்க ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவு எதிர்ப்புகள். அந்த இடத்துக்கு போகணும்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு போகணும். ஒரு நதியை ஒரு ஆற்றை தாண்டி போகணும். மதியத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு அதை தூக்கிட்டு போனாங்க பார்த்தீங்களா. ஒரு பெரிய டபரா, அது என்ன சொல்லுவாங்க, அண்டா, அந்த டபரால எடுத்துட்டு போனாங்க. மிஷினரிகள் அந்த இடத்துல போய் அங்க ஒரு இடத்துல போய் ஆராதிக்கிறதுக்கு போறாங்க. அங்க மக்கள் வாஞ்சி, எங்க வசதி இல்லையோ, எங்க வசதி குறைவா இருக்கோ போக முடியல. அங்க அவ்வளவு எதிர்ப்பு, எவ்வளவு எதிர்ப்பு. ஆனா எழுப்புதல் பாருங்க, வாஞ்சைய பாருங்க. நடந்து ஓடி வராங்க. நடக்கிற வழியை பார்த்தீங்களா? இயேசு எப்படிப்பட்டவரோ. சகேயுக்கு தெரியாம ஓடி போய் மரத்து மேல நின்று பார்க்க போனாரு. ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர் என்று யாருக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியும் தானே, எனக்கு தெரியும் தானே. சகேயுவை அவன் பணம் தடுக்கல. இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி பார்க்க. சகேயு அவனுடைய வேலை தடுக்கல. என்னங்க, அவனுடைய வேலை தடுக்கல. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க. சகேயுவை அவனுடைய அந்தஸ்து தடுக்கல. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க. இன்னைக்கு என்னையும் உங்களையும் எது தடுக்குது? யோசிச்சு பார்த்துக்கலாம். அவர் உங்கள் உள்ளத்தை அறிகிறார். எல்லா வசதிகளையும் எனக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தடுக்கி விழுந்தா சர்ச்சுங்க. என்னங்க, சர்ச்சுக்குன்னு சொல்ல மாட்டீங்களா? எப்படி? தடுக்கி விழுந்தா சர்ச்சு. அந்த சர்ச்சுக்கு போறது கிடையாது. வாரத்துல ஒரு நாள் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளோ பரிசுத்தமாய் ஆசரியுங்கள். அந்த ஒரு நாள் வேலையில வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது சண்டே வாங்க வேலைக்குன்னு சொன்னாங்க. ஒரு இடத்துல சண்டே வாங்க வேலை, இதாண்டா சாக்கு சாம்பாருங்க ஒரு புடி. அவரை சண்டே வாங்க வேலைக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர்கிட்ட சொன்னேன், சண்டேஸ் நான் வேலை செய்ய மாட்டேன். சண்டேஸ் நான்
வேலை செய்ய மாட்டேன். சண்டேஸ் வேலை யாருமே எனக்கு இது சொல்லிக் கொடுக்கலையே. சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு பணம் வேணும், உங்கள் குடும்பத்துக்கு பணம் வேணும், ஓனருக்கு உங்கள் வேலை வேணும், உங்களுக்கு காசு வேணும். சண்டே நான் வேலை செய்ய மாட்டேன். வெளிநாட்டில் சில இடங்களில் போர்டே போட்டுருவாங்க. என்ன போர்டு போடுவாங்க? சண்டே இஸ் ஃபார் காட். என்னங்க, என்ன நீங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க எனக்கு தெரியல. திட்டிக்கிட்டு இருக்க உட்காந்துட்டு இருக்கிறீங்களோ? வெளிநாட்டில் என்ன பண்ணுவாங்க? சண்டே இஸ் ஃபார் காட். நான் அப்படி எதனா பிசினஸ் ஆரம்பிச்சா அதான் போடுவேன். போட்டுருவேன், பெருசா போர்டு போட்டுருவேன். பிசினஸ் பேர், கடை பேர் போடுறனோ இல்லையோ, ஷாப் பேர் போடுறனோ இல்லையோ, சண்டே இஸ் ஃபார் காட். பார்க்குறவங்களாம் வயிறு எரிஞ்சிட்டு போகணும். இவன் பொழைக்க தெரியாதவன்டான்னு சொல்லி நினைச்சிட்டு போவான் போல. ஆனா வாழ தெரிஞ்சவனா. அப்போ சண்டே ஆராதனை. நான் அவருக்கு சொன்னேன், இது யாரும் சொல்லிக் கொடுக்கல, சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நானும் சொல்லிக் கொடுத்தேன், யாரும் கேட்கவே இல்லை. யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி மாறிடுச்சு. வீட்டில் ஒருத்தர் வேலைக்கு போல, 2 பேரும் வேலைக்கு போகணும். 2 பேர் வேலைக்கு போய் சமாளிக்க முடியல. பையன் படிக்க முடிக்கிற சமயத்தில் தம்பி நீயும் போயிடுற வேலைக்கு, நம்ம அவனையும் சேர்த்து அனுப்பிடுறோம். அவனுக்கும் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதில் இருக்கும், பணத்தில். ஏன்னா பார்க்கறான் எல்லாத்தையும். வேலை வேலை வேணும், வேலை வேணும், வேலை வேணும், படிப்பு வேணும், படிப்பு வேணும், படிப்பு வேணும், அது வேணும், இது வேணும் சொல்லிக்கிட்டே இருப்போம். நல்லா ப்ரேயர் பண்ணுவார் பாஸ்டர் ப்ரேயர் பண்ணியோ இல்லை நீங்கள் ப்ரேயர் பண்ணியோ வேலை கொடுத்த உடனே சண்டே காலை காணும், சர்வீஸ் காலை காணும். சாக்கு போக்க சொல்றது. ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வர்றதுக்கு நம்ம விருப்பமே கிடையாது. சொல்லுங்க, வாஞ்ச. சகேயுக்கு அப்ப தெரியல இயேசு எப்படிப்பட்டவரோ. அதான் கேள்விப்பட்டு வந்திருப்பாரு. அந்த கண்ணு தெரியாதவனுக்கு பார்வை கொடுத்தாரு. இவர் எப்படிப்பட்டவரோ. இவரை சிலர் தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, சிலர் சிலர் போதகர்னு சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க. இவர் எப்படிப்பட்டவர், இவர் யாருன்னு தெரியல. அந்த ஆர்வம், அந்த வாஞ்சைய பாருங்க. மரத்து மேல ஏறி நின்ட்டாப்ல. பாத்தீங்களா வீடியோ? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னைக்கு சர்ச்சுக்கு ஏன்பா வரல, 2-3 வாரம் வரல விசுவாசி ஃபோன் பண்ணா என்ன சொல்றாங்க? நான் பழைய சர்ச்சில், எங்கள் சர்ச்சில் இருக்கும்போது அந்த சர்ச்சுக்கு வர வழியாக ஒரு நாய் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நாய்க்கு பயம் ஆயிடுச்சு, கடிச்சிருமோன்னு பயம், அதனால வரல. ஃபேக்டரிக்கும் கம்பெனிக்கும் போகும்போது நிறைய நாய்ங்க இருந்துச்சு, போகாம விட்டுமா? வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. பிரதர், பாஸ்டர் ஏமா வரல வீட்டுக்கு? என்கிட்ட பேசுங்க. சொந்தக்காரர் வந்தா உங்க பொறுப்பு, என் பொறுப்பு. இத்தாண்டா சாக்கு, இத்தாண்டா வாய்ப்பு. கொண்டு வந்துடலாமா சர்ச்சுக்கு அவங்களான்னு கொண்டு வந்துடணும். ஆண்டவர் அன்பை எப்படியாவது காமிச்சிடலாம்ல. சாப்பாடு கூட போடக்கூடாது, கூப்பிட்டு வந்துடணும். அந்த டைம்ல வந்தது யார் தப்பு? நீங்க ஆராதனைக்கு போறீங்க, நான் ஆராதனைக்கு போறேன். 8 மணி 10 மணிக்கு சர்வீஸ், 7:30 மணிக்கு உங்க வீட்டுக்கு சொந்தக்காரர் வர்றாங்க. யார் தப்பு? உங்க தப்பா? உங்க தப்பா? உங்க தப்பு தான். ஏன் நீங்க சொல்லி கொடுக்கலாம் உங்களுக்கு? சண்டேன்னா இவன் எங்க இருப்பான்? சண்டேஸ் என் மொபைலுக்கு போனே வராது, கம்பெனி கால் வந்துருச்சு நிறைய டைம். இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் கம்பெனி கால் வந்துருச்சு. சொல்லமா, சத்தமா சொல்லாமா, இயேசு எப்படிப்பட்டவரோ. வாஞ்ச வேணும். வாஞ்ச இல்லைன்னு சொன்னா என்ன எதுவும் செய்ய முடியாது.